ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம், ஆலு போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தா ஆலு போண்டா பண்ணேன். இன்றைக்கி பக்கோடா பண்ணேன். நல்லா ஆலு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி கடாயில் வேக வச்சுட்டு உரித்து அதில் பச்சை மிளகா, வெங்காயம், நம்ம எப்போ ஆலு பண்ணுற மாதிரி உப்பு அரைக்கலாம் போட்டு நல்லா பிசிஞ்சு நல்லா பிசிஞ்சு அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு நல்லா கரைச்சி அதில் உப்பு மஞ்சள் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கணும். போட்டுட்டு இது நல்லா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக சுவையோடு இருக்கும். அதான் ஆலு போண்டா. இந்த ஆலு போண்டா தான் நைட்டு பண்ணியிருந்தேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டிலே பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெளியில் எப்படி பண்ணாங்களோ வீட்டில் பண்ணால் சுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படியே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, பக்கோடா பார்க்கணும். நேற்று ஆலு போண்டா பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து பொண்ணு வந்திருக்கா அப்படின்னால ஆலு போண்டா பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சின்ன சின்னதாக தான் பண்ணேன். பொதுவாக போண்டா அப்படின்னா பெருசாக பண்ணுவாங்க. நான் சின்ன சின்னதாக தான். வீக் அடுத்து பக்கோடா வரப்போகுது. பக்கோடா எப்படி இருக்குது பார்க்கலாம். அது எல்லாருக்குமே தெரியும். கடலை மாலை, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் பிசிட்டு பக்கோடா பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணேன் கடல மாலை. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கணும். தெளித்தா தான் உதிராக பக்கோடா கிடைக்கும். அது கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். நேற்றே நிறைய பண்ணியிருந்தாங்க. ஒரு உதிராக வரணும்னா அவ்வளோதான் தெளித்தேன். அவ்வளோதான் தண்ணியே தெளித்தேன். அதில் போட்டு பக்கோடா பண்ணியிருந்தேன். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டிலையே பண்ணி ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம எதுக்காக போய் கடையில்கிட்டே வாங்கணும். ஈஸியாக இருக்குதுன்னா கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உதிராக நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப உதிராக வேணுன்னா உதிராக போட்டுக்கலாம். இல்லை கெட்டியாக வேணுன்னா கெட்டி போட்டுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. பக்கோடா அந்த ஆலு போண்டா ரெண்டுமே ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ மட்டும் கிடையாது, நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்த்துருக்கேன். பார்த்தா கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மானிட்டேஷன் 4000 ஹவர்ஸ் வரல. இன்னும் 2200 தான் வந்திருக்கு. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா 4000 ஹவர்ஸ் மானிட்டேஷன் வாங்க முடியும். இன்னொரு சேனல் மானிட்டேஷன் போயிடுச்சு. இந்த சேனல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், பக்கோடாவை சூப்பராக நம்ம இப்படி எடுத்துடலாம். சில பேர் சவுச்சோன்னு கேட்பாங்க, சில பேர் முருகன்னு கேட்பாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு தக்கன நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்றலாம். அது பேப்பரில் போட்டுருங்க எப்போவுமே எடுத்து. சில பேர் அப்படியே சாப்பிடுவீங்க. எண்ணெய் இருக்கும். பேப்பரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்கும். பேப்பரில் போடும்போது எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். மறக்காமல் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாகவே அது உறிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.